அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மனித மனம் ஒவ்வொரு நாளும், அதாவது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதனுடைய தன்மையிலிருந்து வேறுபட்ட நிலையில் இயங்குகிறது. இதனால் மனித மனதின் இயக்கத்திற்கு தகுந்த மாதிரி உடலிலும் மாற்றம் ஏற்படுகிறது. உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நிலைநிறுத்த மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் தியானிக்கின்ற போது நம்மளுடைய உடல் நலம் பாதுகாக்கப்படுகிறது. இதனால் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும், பௌர்ணமியிலிருந்து மீண்டும் அமாவாசை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமானது. ஒவ்வொரு திதிக்கும் குறிப்பிட்ட கால நேரம் 2 மணி நேரமாவது நாம் தியானத்தில் இருந்தோமானால் நாம் அந்த 15 திதிகளையும் மிக சிறப்பாக கடந்து, மீண்டும் 15 திதிகளையும் சிறப்பாக கடந்து ஒரு மாதத்தை முழுமைப்படுத்தி விடலாம். இதனால் நம்மளுடைய இரத்த ஓட்டம் சிறப்பாகவும் சுவாசம் சிறப்பாகவும் இருக்கும். நமக்குள் இருக்கின்ற 6வது முகமாகிய ஆன்ம ஜோதியை நோக்கி இருந்து ஆனந்தமாக நாம் இருக்கின்ற போது நம்மளுடைய மனம் ஒரு குழந்தை போன்று மிக சிறப்பாகவும் அழகாகவும் இருக்கும். இதனால் தட்சிணாமூர்த்தியை போன்று சுவாசத்தை சாந்தமாக வைத்திருக்க வேண்டும். உடலிலே இரத்த ஓட்டமானது சிவதாண்டவம் போன்று எப்பொழுதும் நாடி நரம்புகளில் இருக்க வேண்டும். இந்த இயக்கம் மிக மிக முக்கியமானது. இதனால் சுவாச பயிற்சி மிக மிக முக்கியமானது. நாடி சுத்தி பயிற்சியும் பிராணாயாமமும் தியானமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக முக்கியமானது. இப்படி ஒவ்வொரு நாளும் எவர் ஒருவர் செயல்பட்டு வருகின்றாரோ அவர்கள் தங்களை தானே நேசிக்கின்றார்கள் என்பது பொருளாகும். தனக்குள் இருக்கின்ற தலைவனாகிய அருட்பெருஞ்சோதியை தன்னுள் நிலைநிறுத்த முயற்சிக்கின்றார்கள் என்பது சத்தியமாகும். நிச்சயமாக மரணமில்லாத பெருவாழ்க்கையை பெற்று விடுவார்கள். இது சத்தியமாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.